ஓகே, இப்ப நாம ஒரு சிச்சுவேஷனை யோசிப்போம். பிரியான்ற ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. பட் ஃபார் சம் ரீசன் அவங்க ஃப்ரெண்டு அவங்கள பிட்ரே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆவாங்க, நெக்ஸ்ட் கோவப்படுவாங்க, அடுத்து மனக்கசப்புக்கு உள்ளாவாங்க. ஸோ இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிசென்ட்மெண்ட், இல்ல நம்ம மனக்கசப்புக்கான ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதே விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவோம், லாஸ்டா ரொம்ப மனக்கசப்புக்கு உள்ளாவோம். ஸோ இந்த மனக்கசப்புல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அது எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நாம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மள நாமே அக்செப்ட் பண்ணிக்கணும் பேசிக்கா. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு ரிலேட்டடா மைண்ட்ல என்ன நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்ல டயலாக் ஓடிட்டு இருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் எனக்கு எப்பயுமே இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்காம, இந்த விஷயம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. அண்ட் லாஸ்ட் விஷயம், முக்கியமான விஷயம், மத்தவங்கள மன்னிக்கிறது மத்தவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க.